உங்களுக்கு நான் பொய்வரை கொண்டு வரப்பா மெய்வரை கொண்டு வந்திருக்கேன். என்ன மெய்வரை என்றால் உங்களுக்கு நான் யமன் வலை கொண்டு வந்திருக்கேன்டா கண்ணே. யமன் வலையா? யமன் வலை கொண்டு வந்திருக்கேன். என்னப்பா இது விளக்கம்? இந்த விளக்கத்தை சொன்னாதான் தெரியும். அதாவது சொல்லப்பா. அப்படியா? அவன் நீ செய்த அவன் ஏகம் தண்ணி ஏகங்கள் செய்யும் போது அபிஷேகம் செய்தீர்களே அந்த ஏகம் போல் இங்க வளர்த்து புதுமண புகுவிழா என்று சொல்லி நியமித்து அந்த புதுமண புகுவிழாவுக்கு பாண்டவர் ரவிராஜர்கள் வர வேண்டும். அப்படி என்று என் கையில இந்த பொய்வாளை கொடுத்திருக்கிறேன். அதை வாசித்து பாருங்க. நேற்றைய தினத்தை தந்தையாகப்பட்டவர் சிறியவத்தின் எப்பயாரும் அமதாதவர் சாபத்தினால தந்தை சொர்க்கப்பதி சேரவில்லை. 56 நாட்கள் வர வேண்டும். தம்பி துரியோதனன் வர வேண்டும். கம்புதாசாரதி கண்ணன் வர வேண்டும். மற்றவங்கள ராஜாக்கள் எல்லாம் வர வேண்டும். வந்தவர் வந்தவுடனே துரியோதனிடத்துல என்னுடைய பணம் பொக்கிஸ்தா அவருக்கு தான் கொடுத்தேன். வாரி வாரி கையை வைத்தால் வளர்ந்து சொல்லி அவர் கையை வைக்க கண்ணனை கொடுத்தேன். என்ன சட்டம் இருக்கு தெரியுமா? கண்ணா, ஏழை எளியவர் யாராக அன்வேசி பரிவேசி வந்தாலும் என்ன கூட இல்லை என்றால் படிக்கி வாரி வாரி கொடுத்து கண்ணனுக்கு அந்த கஜானத்தை ஒப்படைச்சேன். என்னப்பா குற்றம் ராஜஸ்வகத்தை செய்ததுனால அஷ்டாபுரி பட்டணத்துல சபாமண்டபம் நியமித்து சபாமண்டபத்தை பார்க்கும்படியாக உங்களை வரும்படியாக யாரு யாரு பெரியப்பா என்னுடைய அண்ணா பெரியண்ணா திருதராட்டிய மகாராஜன் ஜெகனி துரியோதனர்கள் இப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் எல்லாம் செய்து உங்களை வரும்படியாக உத்தரவு செய்திருக்கிறார். சரி, என்ன போல மெய்யோல தானே மெய்யோல அஷ்டாபுரி பட்டணம் அண்ணன் தைவராஜாக்களோடு அண்ணன் தர்மராஜன் வர வேண்டும். இதானே பெரியப்பா இருக்கிறது. வாக்கிய பிரகாரம் ஆகட்டும். அண்ணா
தம்பி அர்ஜுனா அடுத்தடுத்து என்ன சொன்னாலும் அர்ஜுனா வாடா மூத்தா சொன்னாலும் அழுத கண்ணீரோடு அந்த ஓலையை கொடுக்கலாமா தர்மராஜர்கள் கொடுக்க கூடாது மனதை சோதிக்கிறார். அடுத்தடுத்து எல்லாம் சொன்னாலும் அர்ஜுனா வாடா மூத்தா வருவது வரும் எப்போதும் வராதது வருவதில்லை. தம்பி அர்ஜுனா வாடா மூத்தா என்ன எவன் அனுப்பு போலை எடுத்து படித்திடா. அப்பா சொல்றாரு இது மெய்யோல் என்று எண்ணிருந்தேன் பொய்யோன்னு நினைக்கிறாரு. ஆனால் அடுத்தடுத்து என்ன சொன்னாலும் அர்ஜுனா வாடா மூத்தா வருவது எப்போது வரும் வாராது வருவதில்லை. அந்தமா மிகுந்த தம்பி அர்ஜுனா வாடா மூத்தா எந்த எவன் அனுப்ப ஓலை இந்த விளக்கத்தை என்ன இதுன்னு கொஞ்சம் வாசித்து சொல்லி பார்க்கலாம். ஆமா அண்ணா இத வாசித்து சொல்ல வேண்டும். ஆமா சிரஞ்சீவி பாண்டவர்க்கு வேலு வேலு செய்யமுண்டாலும் வருந்திய தம்பிமார்கள் மண்டபம் ஒன்று செய்தால் நிரந்தரமாக நீங்களோ விதிரன் பின்ன தடையில்லாமல் வருகிறீர. இப்படிக்கு திருதராட்டி மகாராஜன் கையொப்பு. அப்பா கையெழுத்து நல்லதாரே நல்லதாரே நல்லது. அண்ணா என்ன சொல்றோம் நல்லதா அண்ணா புதுமனை நேற்று தினத்துல நம்ம இந்திரபுரத்துல பழிகுமா மண்டபம் கட்டி தந்தையாகப்பட்டவர் சொர்க்கப்பதி சேர வேண்டும் என்று சொல்லி 56 நாட்டரசுகள் மதஸ்டார் வாழ்ந்து கும்பிடர் சித்தி 33 கோடி தேவரை வரவழைத்து அந்த திருவிழா செஞ்சுள்ள அதற்கு மேலாக அஷ்டாபதி பட்டணத்துல ஒரு சபா மண்டபம் நியமித்திருக்காரா. அந்த சபா மண்டபத்திற்கு தர்மராஜன் தம்பியோடு பாஞ்சாலியோடு தடையில்லாமல் விதிரன் பின்னே வர வேண்டும் இருக்குது. அண்ணா போகலாமா எப்படி பெரியப்பா கையப்பம் இருக்குது தம்பி துரியோதனன் ஓலை கொடுத்திருக்கிறார். இது ஒரு பாசத்தை வைத்து நீ போகலாம் என்று சொல்கிறாய். முன்ன என்ன செய்தான் உலகின்ற ஜலத்திலே குருவாசன் ஆக்கிற பாதகம் கொல்லும்படியாக நினைத்தான். இரண்டாவது அரைக்கிறார் மாளிகை கட்டி ஓரிரவு தங்க செய்து நம்முடைய எல்லாரும் கொல்லும்படியாக நினைத்தான். அது போதாலே உண்ணுகின்ற சோரத்தில் விசத்தியம் கலந்தான். இப்படியாப்பட்ட வஞ்சகன் அந்த வஞ்சகன் என்ன சூது செய்வானோ. இப்போ ஒரு ஓடை ஓடுகிறது, காவாய் இருக்கிறது. இந்த காவாயில ஒரு வேப்ப மரம் இருக்குது, ஒரு கரும்பு இருக்குது. இந்த கரும்புக்கும் அந்த தண்ணி தானே. அந்த வேப்ப மரத்துக்கும் அதே நீர். இந்த நீர் இல்ல அதே ஒரு தண்ணி தானே பாய்ச்சி. அதே நீர் தான் இரண்டுக்கு பாய்ந்தது. இல்ல வேப்ப மரம் கரும்பு